சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். பருவமழை காரணமாக தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 36 குழந்தைகள் உட்பட 66 பேர் காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அதில் 3 டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். அந்த பகுதியில் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்படுவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அறிகிறோம். தேவையான போதுமான வசதிகள் மருத்துவமனையில் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? மதுரையில் 66 பேருக்கு காய்ச்சல், 3 டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சைப்பட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை காரணமாக மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரவல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதனிடையே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 66 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் 36 குழந்தைகள், 30 பெரியவர்கள் என மொத்தம் 66 பேர் காய்ச்சல் காரணமாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் திண்டுக்கல்லை சேர்ந்த காமராஜபுரத்தை சேர்ந்த 53 வயதான பெண் ஒருவருக்கும், மதுரை அனுப்பானடி தொகுதியைச் சேர்ந்த 54 வயதான ஆண் ஒருவருக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிறப்பு வார்டுகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். சூர சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.